பார்க்கறதுக்கு ஒரு பொண்ணு மாதிரியே இருக்க இந்த ஒரு ரோபோட்டை இவங்க தயாரிக்கிறப்போ எந்தவித பிரச்சனையும் வராது அப்படின்னு நினைச்சு தான் இவங்க உருவாக்கியிருப்பாங்க. ஆனா அது தப்பு அப்படின்னு அவங்களுக்கே பாத்தீங்கன்னா கடைசியா தான் தெரிய வரும். ஏன்னா அந்த ஒரு ரோபோட் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு நாயை கொல்லும், அடுத்து மனுஷனை கொல்லும், அப்படியே படிப்படியா வளர்ந்து வந்து கடைசியில அந்த ரோபோட்டை உருவாக்குன ஓனரே கொன்றுது. ஆக்சுவலி கொஞ்ச நாளைக்கு முன்னாடி குழந்தைங்களை நல்லபடியா பாத்துக்கிறதுக்காகவும் அதோட சந்தோஷமா கொஞ்சம் என்டர்டைன்மெண்டா விளையாடுறதுக்காகவும் ஒரு ரோபோட்டை உருவாக்குறாங்க. இப்போ நீங்க பாத்துட்டு இருக்க இவரும் இவரோட வைஃபும் அவங்க நினைச்ச மாதிரி ஒரு ரோபோட்டை உருவாக்கிட்டாங்க. இப்போ இந்த ரோபோட் எப்படிலாம் ஒர்க் பண்ணுது அப்படிங்கறத பாக்குறதுக்காக இவங்களோட அக்கா பொண்ணோட இந்த ரோபோட்டை பழக விடுறாங்க. அந்த ரோபோட்டும் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணு ரொம்பவே ப்ரொடக்டிவா பாத்துக்குது. அதுக்கு ஒரு சின்ன பிரச்சனை அப்படின்னாலும் அதுக்காக பெரிய ஒரு ரிஸ்க் எல்லாம் எடுக்க ஆரம்பிக்குது. ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா அந்த பொண்ணை ஒரு டாக் கடிச்சிரும். அந்த டாகை பாத்தீங்கன்னா இந்த ரோபோட் தேடி கண்டுபிடிச்சு கொலைய பண்ணிருது. அடுத்து அந்த டாகோட ஓனரு அதுக்கடுத்து இந்த பொண்ணு கிட்ட ஸ்கூல்ல ஒரு பையன் வம்பெடுத்திருப்பான், அந்த பையனையும் தேடி கண்டுபிடிச்சு கடைசியில கொலை பண்ணிருது. அதோட மட்டும் நிக்கும் அப்படின்னு பார்த்தா அந்த ரோபோட்டை உருவாக்குறதுக்கு ஸ்பான்சர் பண்ண ஸ்பான்சரே கடைசியில தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணுது. அதோட புரோட்டோகால் அதாவது ப்ரோக்ராம் பண்ணி வச்சது எல்லாத்தையும் மீறி அது சொந்தமா யோசிக்க ஆரம்பிச்சிருச்சு. இது எல்லாத்தையும் விட கடைசியில அந்த ரோபோட்டை உருவாக்குனா அந்த ரோபோட்டோட ஓனரே பாத்தீங்கன்னா அந்த ரோபோட்டு தேடி கண்டுபிடிச்சு கொலை பண்ணிருது. ஏன்னா அந்த ஒரு சின்ன பொண்ணை பாத்துக்கிறதுக்கு நீங்க எல்லாம் தேவையில்ல, நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லேடியவே கொலை பண்ணிருது. ஸோ இப்போதைக்கு இந்த ஒரு பார்ட் இதோட முடியுது. இதோட அடுத்த பார்ட் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணுங்க. எந்த அளவுக்கு கொஞ்சம் அதிகமா லைக் வருதோ அதுக்கேற்ற மாதிரி நானும் கொஞ்சம் சீக்கிரமா இதோட அடுத்த பார்ட் எடுத்து அப்லோட் பண்ண ட்ரை பண்றேன்.